மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்களத்தில் நியூ இந்தியா அசோசியேட்ஸ் என்ற ரசாயன தொழிற்சாலை பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. தொழிற்சாலையில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். தொழிற்சாலையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில்லை. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சாதனங்கள் அளிப்பதில்லை. ரசாயன தொழிற்சாலையில் உள்ள டேங்குகள் பொருத்தி பல ஆண்டுகள் ஆகின்றன. டேங்குகளின் தரம் நாட்கள் காலாவதி ஆகிவிட்டது. டேங்குகள் மோசமான நிலையில் பழுதடைந்து ஓட்டையாகி உள்ளது. புதிய டேங்குகளை பொருத்தாமல் தினசரி வெல்டிங் வைத்து வருகின்றனர். இது சட்டப்படி தவறாகும். டேங்கின் உள்ளே நேற்று நாகலிங்கம் என்கிற தொழிலாளி இறங்கி வெல்டிங் வைத்த போது டேங்க் வெடித்துவிட்டது. தொழிலாளி மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். தொழிலாளர் துறை தொழிற்சாலை ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக தொழிற்சாலையை ஆய்வு செய்யவில்லை. அரசு அதிகாரிகளின் கவனக்குறைவால் இதுபோன்ற விபத்துகள் நடந்துள்ளது. விபத்து குறித்து காவல்துறை மற்றும் தொழிலாளர் துறைக்கு இதுவரையில் தெரிவிக்கவில்லை. எனவே ரசாயன தொழிற்சாலைகளில் நடந்துள்ள விபத்துகள் குறித்து அரசு அதிகாரிகள் அலட்சியம் குறித்து மேதகு துணைநிலை ஆளுநர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு தேர் திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் நிகழ்ச்சியும், செவ்வாயன்று அம்மனுக்கு கூழ்வார்த்தல், செடல் தரித்தல் மற்றும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக புதன்கிழமை தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெரம்பை கிராம மக்கள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா பெரம்பை கிராமம் முழுவதும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். மேலும் வழி நெடுங்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானம், மோர், கூல்ட்ரிங்க்ஸ், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் ஆகியவற்றை தேர் இழுக்கும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு தாரை தப்பட்டைகளுடன் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஒயிலாட்டம், மயிலாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் ஆடல் பாடலுடன் ஊர் பொதுமக்கள் நடனமாடி திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்த விதம் வெகு சிறப்பாக அமைந்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தலைவாழை இலை போட்டு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும், வெள்ளிக்கிழமை அன்று காலை தில்லை சிவபுரத்து அரசன் சிவனடியார்கள் திருக்கூட்டம் நடத்தும் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியும், இரவு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னாள் பிரதமர் தலைவர் ராஜீவ் காந்தியின் 35வது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கர்நாடக மாநில காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவின் சார்பில் அமரர் ராஜீவ் காந்தி நினைவு ஜோதி யாத்திரை நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த 15ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவக்குமார், கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சந்திரசேகரன் அவர்களால் துவக்கி வைத்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையும், கேரள மாநில தோட்ட தொழிலாளர் INTUC தொழிற்சங்கத்தின் சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையும் புதுச்சேரி வந்தடைந்தது. மேற்கண்ட 2 ஜோதி யாத்திரைக்கு புதுச்சேரி மாநில INTUC தலைவரான பாலாஜி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள ஐஸ்வர்யா கிராண்ட் ஹோட்டலில் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரையை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்கள், முன்னாள் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில INTOC நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் சார்பு அணிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர் பிரதமராக பொழுது பல சாதனைகளை படைத்தார். இந்தியா ஒரு வல்லரசாக ஆக வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே, INTOC விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள குனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் 37 வயதான சிவகுரு. பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அடர்ந்த காட்டு பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் கூனிமேடு பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்திக் தலைமையிலான கும்பல் சிவகுருவை கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த கொலை தொடர்பாக கூனிமேடு பகுதியை சேர்ந்த பிச்சாண்டி மகன் 27 வயதான பிரகாஷ், கீழ்புத்துப்பட்டு அணிச்சங்குப்பம் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் மகன் 23 வயதான பார்த்திபன், கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த முருகன் மகன் 23 வயதான ஜான்சன், குணசேகர் மகன் 31 வயதான கலைவாணன், முருகன் மகன் 24 வயதான முகுந்தன், செந்தில்குமார் மகன் 26 வயதான பொக்கை கார்த்திக் ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த மார்ச் மாதம் கூனிமேடு கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் கொலையான சிவகுரு, அதே பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் கார்த்தி என்கிற பொக்க கார்த்திக் ஆகியோருடன் ஏற்பட்ட தகராறு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 13ஆம் தேதி கூனிமேடு பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் சிவகுரு பிரகாஷை தாக்கியுள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற கார்த்திக் என்கிற பொக்க கார்த்திக் மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிவகுரு தரப்பினர் பொக்க கார்த்திக்கு கொலை மிரட்டல் கொடுத்துள்ளனர். இதேபோல் கொலையில் தொடர்புடைய 6 பேரையும் ரவுடி சிவகுரு அடிக்கடி தகராறு செய்து தாக்கியுள்ளார். சமீப காலமாக இவர்களுடன் சிவகுரு தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாலும் கொலை மிரட்டல் விடுவதாலும் கைது செய்யப்பட்ட 6 பேரும் முந்திக் கொண்டு சிவகுருவை கொலை செய்தது தெரிய வந்தது. கொலையாளிகளிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைத்தனர். விரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும், மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்தினர். இதனை ஏற்று புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 1000 மருந்தகங்கள் மூடப்பட்டன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மருத்துவ கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல் செயல்பட்டன. அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அகில இந்திய மருந்து வணிகர்கள் சம்மேளனத்தின் கோரிக்கையை ஏற்று நாடெங்கிலும் சுமார் 12.5 லட்சம் மருந்து வணிகர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எங்களது புதுச்சேரி மாநிலத்தில் 4 பிராந்தியங்களையும் உள்ளடக்கிய சுமார் 1500 மருந்து வணிகர்கள் இன்றைய ஒரு நாள் பந்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்தோம். இந்த ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பள்ளிக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலின் பெருமைக்குரிய
RIDS அங்கீகாரம். பிரிட்டிஷ் கவுன்சில் நிறுவனம் ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் தேங்காய் திட்டு புதுச்சேரி பள்ளிக்கு 2026-2029 ஆண்டுகளுக்காக விருதை வழங்க அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச பரிமாணங்களை பாடத்திட்டத்தில் சிறப்பாக ஒருங்கிணைத்து புதுமையான மற்றும் செயல்முறை கற்றல் செயல்பாடுகள் மூலம் மாணவர்களுக்கு உலகளாவிய கற்றல் அனுபவத்தை வழங்கியதற்காக இந்த பெருமைக்குரிய அங்கீகாரம் பள்ளிக்கு கிடைத்துள்ளது. மேலும் 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ் நிறுவனத்தின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் வகுப்பறை கற்றலுடன் இணைக்கப்பட்டிருந்தது. RIDS திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் பழங்கள், தேசிய சின்னங்கள், நதிகளின் வாழ்க்கை, சத்துணவு தட்டு, பறவைகளின் வாழ்விடம், நாணயங்கள் மற்றும் பணம் முறைகள், பாரம்பரிய நினைவு சின்னங்களில் காணப்படும் வடிவியல் போன்ற உலகளாவிய தலைப்புகளை ஆராய்ந்து ஒப்பீட்டு முறையில் கற்றனர். இந்த ஆய்வுகளில் இந்தியா, கனடா, தென் ஆப்பிரிக்கா, சீனா, பிரான்ஸ், ஜப்பான், ஐக்கிய மாகாணங்கள், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இத்தாலி, கென்யா, போலந்து, நேபாளம், ஐக்கிய ராஜ்யம், ஆப்கானிஸ்தான், தென் கொரியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் இடம்பெற்றன. இந்த ஆய்வு திட்டங்கள் கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்கல், புதுமையான கற்பித்தல் முறைகள், கூட்டுறவு கற்றல் மற்றும் அனுபவ அடிப்படையிலான கல்வி ஆகியவற்றின் மூலம் மேலும் மேம்படுத்தின. இந்த செயல்பாடுகள் மாணவர்களிடையே ஆர்வம், படைப்பாற்றல் மற்றும் உலகளாவிய கலாச்சார புரிதலை வளர்த்தன. மேலும் நேபாளம், பிரான்ஸ், தென்கொரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் போலந்து போன்ற நாடுகளின் பள்ளிகளுடன் இணைய வழி ஒத்துழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தொடர்புகள் மூலம் மாணவர்கள் பல்வேறு நாடுகளின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை ஆழமாக அறிந்ததுடன் இந்திய மாணவர்களும் வெளிநாட்டு மாணவர்களும் அறிவு மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். RIDS திட்டம் மாணவர்களின் ஆழமான ஆராய்ச்சி திறன், பகுப்பாய்வு சிந்தனை, குழு ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டுறவு மனப்பான்மையை வெளிப்படுத்தியது. இந்த முழுமையான திட்டம் சர்வதேச ஒத்துழைப்பு, புதுமை அனுபவ கல்வி மற்றும் முழுமை மிக்க கல்விக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்தன் கல்வி முதல்வர் கவிதாவின் சிறந்த வழிகாட்டுதலை பாராட்டி RIDS ஒருங்கிணைப்பாளர் லலிதா மற்றும் அவரது குழுவினருக்கு இந்த சிறப்பான சாதனைக்காக வாழ்த்துக்களை தெரிவித்தார். Yes. By the name the most merciful and the most gracious, who created us, who is taking tomorrow from their way, finding our destination to do Because our country's currency reflects not only our culture but also our progress and development overall. Thank you.